நம்முடைய சிந்தைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் தியானிக்கும்படியாய் நம்முடைய வேதாகமத்தை 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு அறிந்த கேள்விப்பட்ட பெயர்தான். ஒரு கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு பாத்திரத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அவரை குறித்த அறிவிப்பு ரொம்ப ஷார்ட். அவரை குறித்த விளக்கங்கள் ரொம்ப கம்மி. பைபிள்ல 2 வசனம் தான் அவரை பற்றி பேசியிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவரில் இருந்ததான ஒரு சிறப்பை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசியுங்களேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதோடைய பின்னணியம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், உண்மையிலே சரியா பார்த்தீங்கன்னா யாபேஸ்னா வம்ச வரலாற போட்டுட்டு இருக்கு. ஆனால் யாபேஸுடைய அப்பா யாருன்னு போடலை. நிறைய வம்ச பெயர்கள், வம்சாவளி நிறைய அங்கே போட்டிருந்த மாதிரி இருக்கும். சரியா யாருடைய மகன் என்று சொல்லுகிற அந்த குறிப்பில் மிஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு வம்சாவளியை அறிவித்து சொல்லுகிற போக்கில், எழுதி கொண்டிருக்கிற போக்கில் எஸ்ரா எழுதினார் என்று நம்பப்படுகிறது. பின் நாட்களில் வேத பாரகனாகிய எஸ்ரா தொகுத்து எழுதும்போது அவர் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். எஸ்ரா காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை, சிறையிருப்புக்கு பின் வந்ததான வரலாற்று நிகழ்வுகளை எழுதியிருக்கிறார். அதே போல ராஜாக்களை பற்றிய சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் எழுத துவங்கும் போது, நாளாகமத்தை எழுத துவங்கும் போது அவருக்கு என்ன தோன்றுதுன்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்தே வம்சவழி வரலாறை எழுதிடுவோம், அது ஒரு நல்ல ஆர்டரா இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1 நாளாகமோ 1ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஆதாம்ல இருந்து துவக்கி எடுக்கிறார். ஆதாம்ல இருந்து துவக்கி ஒவ்வொருத்தரையா வரிசையா எல்லாருடைய வம்சவழியையும் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது யூதாவின் வம்சவழியை, கோத்திரத்தின் வம்சவழியை எழுதுகிற வேளையில் இந்த யாபேஸ் என்கிற மனுஷனை குறித்து ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு கொடுக்கிறார். இது ஆக்சுவலா கணக்கிலே இல்லை, வரிசையிலே இல்லை. அப்படிப்பட்ட காரியம் எக்ஸ்ட்ரா ஒரு தகவலை கொடுக்கிறார். யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன். இந்த யாபேஸ் என்கிறதுடைய பின்னணியத்தை கவனிப்பீங்கன்னு சொன்னா, இது சில வேத பண்டிதர்கள், அதாவது யூத ரெஃபரன்சஸ்ல, வரலாற்று குறிப்புகளில இவர் ஒத்னியேலா இருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். ஒத்னியேல்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நியாயாதிபதிகள் புத்தகத்துல காலேபினுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அப்படி சொல்லி இருக்கும். இந்த ஒத்னியேல் 2 சம்பவம் பைபிள்ல இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த மலை நாட்டை பிடிப்பவனுக்கு என் குமாரத்தியை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லுவார் காலேபு. அந்த மலை நாட்டை சண்டையிட்டு பிடித்தது இந்த ஒத்னியேல். அடுத்ததாக இவர்கள் எல்லாம் நியாயாதிபதிகள், வழிநடத்துகிற தலைவன் இல்லாதிருந்த போது இந்த ஜனக்கூட்டத்தை வழி நடத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தெரிந்து கொண்ட நபர் இந்த ஒத்னியேல். நீங்க பைபிள்ல நியாயாதிபதிகள் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் குறிச்சுக்கங்க. ஒத்னியேலை பற்றி அங்க ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, இந்த யாபேஸ், அந்த ஒத்னியேல் தான் இந்த யாபேஸ் என்கிற பெயரில் இருக்கிறது என்று சொல்லி சில யூத வேத பண்டிதர்களுடைய குறிப்புகள் இருக்குது. அன்பானவர்களே, இப்ப இவர் ஒத்னியேல் தான் நான் வாதம் போடல, நான் அதை நிரூபிக்க வரல. பிரசங்க இதுல நான் பேச விரும்புகிற காரியம் இந்த யாபேஸ் அவருக்குள் இருந்த காரியம், அவ்வளவுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை இந்த பூமியிலே அவர்
ஒரு திட்டத்தின்படி இந்த பூமியில் அனுப்புகிறார். ஆனால் அதற்கு பதிலா சத்துரு பல கைகளை வைத்து அவர்களை வேறு விதமாய் வணைந்து விடுகிறார். இந்த குயவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். குயவனுடைய அந்த மண் பாண்டங்களை வணைகிற விதமாய் வணையும் போது அது என்ன செய்யுது, சில நேரங்கள்ல இவங்க ஐடியாலே இல்லாம வேற ஒண்ணு வேண்டாம், இவர் வணைஞ்சுக்கிட்டு இருக்காரு, வீட்டம்மா பின்னால இருந்து என்னங்க டீ வச்சிருக்கேன், இவர் என்னமோன்னு பதட்டத்துல திரும்பி பார்க்க டீ வச்சிருக்கேன், இதுக்கு தானா, மெதுவா சொல்ல வேண்டியதானே அப்படின்னா பானை என்னவாயிரும், குடுவையா செஞ்சது வாய் விரிஞ்ச சட்டி ஆயிரும். அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கவனம் பிசகிருச்சுன்னு சொன்னா உடனே குயவன் என்ன செஞ்சிருவாரு, இல்ல இல்ல வாய் விரிஞ்சு போயிடுச்சு, வேற அள்ளிரு அப்படின்னா செய்வாரு. அதுக்கு பதிலா அவர் என்ன செய்வாருன்னா, சரி அந்த சட்டியும் செய்ய வேண்டியிருக்கு, இப்ப அதான் செஞ்சிருவோம். ஒவ்வொரு விதமாய் இந்த உலகம் மனிதனை மோல்டு பண்ணு. கர்த்தர் திட்டம் பண்ணி ஒரு திட்டத்தில் அனுப்பும் போது இந்த உலகம் பல விதமாய் அவர்களை வணைகிறது. குறிப்பா சொல்லுவாங்க கலாச்சாரம், கல்ச்சர். கல்ச்சர் இஸ் நத்திங் பட் லேர்ன்ட் பிஹேவியர். அவ்வளவுதான், லேர்ன்ட் பிஹேவியர். கற்றுக்கொண்ட, மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொண்ட நடவடிக்கை. நம்ம கலாச்சாரம்னா என்ன, கல்ச்சர் இருக்கா, கலாச்சாரம் தெரியுதா அப்படின்னா, கலாச்சாரம்னா ஒன்றும் இல்லை, எந்த கலாச்சாரத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த பிறந்த குழந்தை வளர வளர அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து, மாமாவை பார்த்து, சித்தியை பார்த்து, சித்தப்பாவை பார்த்து, அத்தையை பார்த்து, இப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்து, அக்கம் பக்கத்தினர் கொஞ்சம் வளர்ந்தோடனே அக்கம் பக்கத்தினரை பார்த்து, ஸ்கூலுக்கு போனோம்னா ஸ்கூல்ல சக மாணவர் எவ்வளவு மாற்றம் வருது. ஸ்கூலுக்கு போனா ஒரு பெரிய ஸ்டெப் அப்படி ஜம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டா இதுவரையும் பேசாத பேச்செல்லாம் வரும், செய்யாத நடவடிக்கைகள்லாம் வரும், பயங்கர மாற்றம் வரும். என்னன்னா லேர்னிங் நடந்துகிட்டு இருக்கு, மற்றவங்களை பார்த்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்ம மோல்டு பண்ண, கர்த்தர் ஒண்ணு நினைச்சு செஞ்சிருந்தா அல்லது இப்படி உருவாக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த உலகம் சில நேரங்கள்ல நம்மள வேறு விதமா வளைஞ்சிருக்கு. நிறைய ஆண்டவர் திட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பயங்கர மாடனா உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து, நான் எப்பவுமே இதுதான் இன்னைக்கு நினைக்கிறேன், இந்த உலகம் என்கிற தன்னுடைய இன்னொரு கையை வச்சு சாத்தான் இன்னைக்கு பயங்கரமா வணைஞ்சிடலாம். நாகரிகம் என்கிற தன்னுடைய இன்னொரு கையை அடுத்ததுக்கெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது, இது மாடர்ன் டேஸ் ட்ரெண்ட், இது ட்ரெண்ட், இப்ப இதுதான் ட்ரெண்ட். இது மாதிரி வித்தியாசமான கையை வச்சு உலகம் நம்மளை வணைகிறதுக்கு ரெடியா இருக்கு. சாத்தான் நம்மளை வணைகிறதுக்கு ரெடியா இருக்கு. சிலர் எதுக்கும் ஒப்புக்கொடாம தனித்து நின்று, தானியேல் போன்ற சிலர் தன்னை தனித்து நிறுத்தி வச்சு, கர்த்தருடைய கையை மட்டும்தான் என் மேல படணும், அவருடைய வார்த்தை மட்டும்தான் என்னை வணையணும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் சிந்தையில் என்ன இருந்துச்சோ அதுவாக வணைந்து விடுவார். அல்லேலூயா. நான் நம்புறேன் அப்படிப்பட்ட பாத்திரத்தில் ஒன்று இந்த யாபேஸ். இந்த உலகம் வித்தியாசமாய் வணைய நினைத்தது, அவனுக்கு முதலிலே பெயர் வச்சதே அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், யாபேஸ் தன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த அந்த ஒப்பு கொடுத்தலின்படி கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் மாத்திரம் அவரை வணைந்து எடுக்க தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறினார். அன்னைக்கு சில காரியங்கள் இவருடைய பின்னணியில், நமக்கு எல்லாருக்கும் நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, பாட்டு பாடியிருப்பீங்க, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், இப்படி ஒரு பாட்டெல்லாம் யாபேசை பற்றி நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு உணர்த்தின சில செய்தியை இவரிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். முதலாவதாக, இவர் மனிதர்களுடைய கருத்துக்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன். He outlived the people's opinion. மனிதர்களுடைய கருத்து, மனிதர்களுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். இந்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லுவது எங்கே துவங்குகிறது என்றால், இவருடைய பெயரில் இருந்து துவங்குகிறது. யாபேஸ் என்கிற இந்த பெயர், இந்த யாபேஸ் என்கிற பெயருக்கு இன்னும் சிறப்பு இருக்கு. இவர் பெயர்ல தான்
யாபேஸ் என்கிற ஊரே ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. யாபேஸ் என்கிற ஊர் நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே நாளாகமத்திலேயே 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் நினைக்கிறேன். நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். யாபேஸ்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் எதுக்கு சிறப்புன்னு சொன்னா, அந்த ஊராரே பைபிள் வேத வசனத்தை வாசிப்பது. நம்ம தமிழ் பைபிள்ல கணக்கர்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆக்சுவலா ஆங்கில வேதாகமத்தில் அது ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது வேத பண்டிதர்கள், வேதத்தை எழுதுகிற வேதத்தில் நிபுணர்களா இருக்கக்கூடியவங்க, அவங்க கூடி இருந்த ஊர் இந்த யாபேஸ். ஏன்னா இந்த யாபேஸே பக்திமான், அவன் பெயரில் அப்படியே ஊர் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஆதாரம் வேணும்னா இந்த 2-3 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. நான் இதை அதிகாரங்களை வாசித்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல எப்ராத்தா அப்படின்னு ஒருத்தர் பெயர் இருக்கும், பெத்லகேம்னு ஒருத்தர் பெயர் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆளுடைய பெயர். அந்த பெயர் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்க பெயரை வச்சு அந்த ஊருக்கு வச்சிருவாங்க. இவங்கெல்லாம் யூத கோத்திரத்தில் இருக்கிறவங்க. அப்படியே அந்த பெயரை வச்சு அந்த இடங்களுக்கும் பெயர் வைக்கிற பழக்கம் இருந்தது என்பதற்கு ஆதாரங்கள் இவைகள்லாம். உங்களுக்கே சொல்லாமலே தெரியும். பெத்லகேம் இடம் இருக்கு, எப்ராத்தான்னு அதுக்கு இன்னொரு பெயர், இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஆட்கள் பேரும் இருந்தது. அத மாதிரி இந்த யாபேஸ் சிறப்பு பெற்ற மனுஷனா இருந்த உடனே அவன் பேர்லயே ஒரு ஊரு. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரா இருந்துதான், வேத வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஊரா இருந்துச்சு. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி இருந்தாலும் யாபேஸ் என்கிற பெயருக்கு துக்கத்தின் மகன் என்று பொருள். துக்கத்தின் மகன், த மேன் ஆஃப் சாரோ. துக்கத்தின் மகன். உடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றாள். துக்கத்தோடே. வேதத்தில் நிறைய அப்படி ரெஃபரன்சஸும் இருக்கு. துக்கத்தோடே பெற்று பிள்ளைகளை துக்கத்தோடே பேரிட்டு. இதுல முக்கியமா அந்த அம்மாமார்களுடைய ரோல் தான் அதுல பைபிள்ல நிறைய. நம்ம கூட சமீபத்துல ஒரு லேயாளுடைய இதை பார்த்தோம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் ஒன்னொன்னா வைக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தோம். ஓப்னி பினேகாஸுடைய அந்த அவருடைய மனைவிகள், அந்த மனைவி அவங்க பேர் வைக்கிறாங்க துக்கத்தோட. இக்கபோத், மகிமை போயிடுச்சு அப்படி சொல்லி துக்கத்தோடே பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த மனுஷனுக்கு அவனுடைய தாய்க்கு அந்த சூழ்நிலையில் என்ன துக்கமோ வேதம் எக்ஸ்பிளைன் பண்ணல. 2 வசனம் தான் பேசியிருக்கு. என்ன துக்கம்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் மகா பெரிய துக்கம். ஜனங்கள் எல்லாரும் இவனை துக்கத்தின் மனுஷனாய் பார்க்கிறார்கள். சில பிள்ளைங்களை, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னா உங்களுக்கு நல்லா நான் பேசுற செய்தி புரியும். சிலரை அதிர்ஷ்டமற்ற பிள்ளைகள் என்று நினைப்பார்கள், குடும்பத்தில் பேசிக் கொள்ளுவார்கள். அவர்கள் பிறந்த போது ஒருவேளை வீடு அடமானத்துல போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதுவரையும் சொந்த வீட்லையும் அவன் பிறந்த உடனே வாடகை வீட்லையும் மாறிடாங்க, முடிஞ்சிச்சு. அவனை ஒரு பெரிய ரப்பர் ஸ்டாம்பா அடிச்சு சாக்குன்னு ஒரு சீல் குத்தி வச்சிருவாங்க. அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளை இவனை முன் வச்சு செய்யக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஐயா ஒருத்தர் சொல்லுவாரு, இப்படி நான் எல்லா குடும்பத்தார் வந்திருக்கும் போது என்னை பேசவே விட மாட்டாங்க. ஏன்னா அதுவரையும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிற குடும்பம், நான் பேசிட்டேனாலே சண்டை காடாயிரும். அப்படி ஒரு ராசி எனக்கு அப்படி சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்லுவார். அவர் பெரிய ஆசீர்வாதமான மனுஷனா கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்காரு. அன்பானவர்களே, சில நேரங்களில் இந்த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, நெகட்டிவான சில தீமைகளை, சில வருத்தங்களை, அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு அப்படியே பார்க்கிறது. தீமையான எண்ணத்திலேயே பார்ப்பது. என்ன நிலைமைகளில். ஆனால் ஒன்றை இந்த உலகம் மறந்து போகிறது, ஒன்றை மனிதர்கள் மறந்து போகிறார்கள். உருவாக்குகிற சிறப்பு வாய்ந்த ஒரு ஞானமுள்ள தேவனுடைய விரல்களுக்கு இடையே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஈவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அந்த விரல்களுக்கு சரியாய் ஒருவன் ஒப்பு கொடுத்து விட்டால் போதும், எல்லா மனிதனுடைய கருத்துக்களையும் தலைகீழாய் மாற்றி அமைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஆமா, தலைகீழா மாற்றி விட்டுருவார். சாதாரண மனிதர்கள். எனக்கு ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லுகிற அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஞாபகத்துக்கு வருகிறது. அவருடைய பின்னணிய மிக சாதாரண பின்னணி. அமெரிக்க வரலாற்றுல மிகச்சிறப்பான இடத்தை பிடித்தவர், நிறைய காரியங்களை சாதித்தவர்.
ஒரு சாதாரண பின்னணி. சொன்னாங்களாம் ஒரு தடவை ஒரு ஜேர்னலிஸ்ட் கேலி பண்ற மாதிரி, இன்சல்ட் பண்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு நாள் போய் கேட்டாராம், நீங்க செருப்பு தைக்கிறவருடைய பிள்ளை தானே அப்படி சொல்லி இப்படி கேலி பண்ற மாதிரி கேட்டார். அப்ப அவர் சொன்னாராம், இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, செருப்பு தைக்கிறவர் இல்ல, செருப்பு பழுது நீக்குகிறவர். செருப்பு தைக்கிறவனா புது செருப்பு தைக்கிறவரா கூட நினைக்கலாம்ல. இல்ல பிஞ்சு போன பழைய செருப்பை அதனுடைய பழுதுகளை நீக்குகிறவருடைய மகன் தான். அதுதான் சார் உண்மையான சரியானது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதுல எந்த வெட்கமும் எனக்கு இல்லை என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் நிறைய நேரங்களில மாற்றி இருக்கும். உங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வேற பேர் இருக்கும். வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பேசாதவர் பேசினவரா, பேசுறவர் பேசாதவரா, திறமை குறைந்தவர் திறமை உள்ளவரா, திறமை இல்லாதவர் இங்கே திறமையானவரா, இப்படி மாற்றி 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 நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய வித்தியாசங்களை மனிதர்கள்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, கர்த்தர் வணைகிறவர். வணையும் போது நம்ம மனுஷ வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா, மனிதர்களுடைய பேச்சுக்களை வாயடைக்க பண்ணுகிற சிருஷ்டிகருடைய அந்த வணைந்து கொள்ளும் விரல்கள் இன்னைக்கு உங்க மேலையும் இருக்கு பிரியமானவர்களே, என் மேலையும் இருக்கு. இன்னும் வணைந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி பொறுமையாய் அவருடைய கையில் ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய திறமையெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், நீங்க படிச்சது, நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது, உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். மிக கவனமாய் உங்களை உயர்த்துகிற ஒன்று என்று சொன்னால், மனிதர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிற எண்ணங்கள் கருத்துக்களை தவிடுபொடியாக்கி அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒன்று உண்டென்றால் அது தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற தமது விரல்கள். அந்த விரலுக்கு எப்பவும் எஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. எஸ், உங்க விருப்பம் ஆண்டவரே, குயவன் கையில் களிமண்ணால் உங்க விருப்பம் நடக்கட்டும், உங்க விருப்பம் நடக்கட்டும். என்ன செய்ய சொல்லுகிறீர், எங்கு போக சொல்லுகிறீர், நான் யாரை சந்திக்க சொல்லுகிறீர், எந்த இடத்தில் இருப்பது உமக்கு பிரியம், எந்த இடத்தில் இருப்பது உமக்கு பிரியமற்றது, தெளிவாய் நடத்துவார், தெளிவாய் நடத்துவார். திறமையில் குறிப்பா சொல்லணும்னா, ஆண்டவர் சாதாரணமானவர்களை, இந்த உலகம் திறமை இல்லை என்று ஒதுக்கி விட்டவர்களை தேடி பிடித்து, பிள்ளையே நான் உன்மேல் என் கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தூக்கி எடுத்து உருவாக்குகிற தேவன் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நிச்சயமாய் உங்கள் மேல் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். இந்த மனிதனுடைய வாழ்வை வணைந்து கொண்ட தெய்வம் ஜனங்களுடைய பேரிலிருந்து நிலைமையை மாற்றினார். அதிலும் சொல்ல போன அந்த துக்கம் தாயிலிருந்து கடந்து வருது. என்னென்ன பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம். இவனை நினைச்சாலே கடுப்பு வரக்கூடிய, எரிச்சல் அடையக்கூடிய அப்படி ஒரு சிச்சுவேஷனா கூட இருந்திருந்திருக்கலாம். வசனம் விளக்கல. ஆனால் அந்த துக்கத்தின் மகனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மனுஷனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் மனுஷனாய் மாற்றுகிறார். இரண்டாவதாக அவர் யாபேஸ் ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார்? அந்த ஜபம் பெரிய ஜபம். அதாவது பெரிய ஜபம்னா ஒரு ஆங்கிலத்தில் 32 வார்த்தை, தமிழ்ல எத்தனை வார்த்தை இருக்குன்னு பாருங்க. ஒரு ரொம்ப பெரிய ஜபம் இல்லை, ஒரு வசனத்து ஜபம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவரே நம்ம சொல்றது மாதிரி என்னை ஆசீர்வதியும்னு ஒத்த வார்த்தையில சொல்லல, டீட்டெயில்டா கேட்கிறார். ரொம்ப அழகான ஜபம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஏசா கதறுகிறான், என்னையும் ஆசீர்வதியும் என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் என்பது அவருடைய படிப்பினால் வருகிறது அல்ல. ஆசீர்வாதம் என்பது குடும்ப பின்னணியினால் வருகிறது அல்ல. நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பானவைகளுக்கெல்லாம் பயங்கர முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்கிறது பிறக்கிற இடத்திலிருந்து வருகிறது அல்ல. இன்னும் ஊர்ல பிறந்தேன், அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதில்லை. ஆனால் ஆசீர்வாதம், ஒவ்வொரு மனிதனுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். அவர் கேட்கிறது, என் எல்லையை பெரிதாக்கும்.
இந்த எல்லை என்று சொல்லுவது நான் பார்க்கிறேன், இந்த உலகம் போட்ட வரையறை. ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ள இரு, இதுக்கு மேல வராத. சில நேரங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது எங்க இடத்தோட எல்லை அப்படின்னு. என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் கல்லை நட்டுக்கலாம், கம்ப ஊண்டிக்கலாம், குடிசை போட்டுக்கலாம், ஸ்ட்ராங்கா பவுண்டேஷன் போட்டு வீடு கட்டிக்கலாம், மரத்தை வச்சுக்கலாம், என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும். இதை தாண்டி போக கூடாது. இந்த உலகம் போட்ட எல்லை. ஒருவேளை அதுக்குரிய கிரையம் கொடுத்து இது பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த உலகம் அனுமதிக்கும், இதையும் தாண்டி வாங்க. எல்லைன்னு சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன், மனிதன் ஏற்படுத்துகிற தடை, மனிதன் ஏற்படுத்துகிற கண்ட்ரோல். ஒரு கண்ட்ரோல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுக்கு அடையாளமானதுதான் எல்லை. ஆனால் இங்க யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும். நீர் enlarge my territory Lord. நீர் என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. நீர் என் மனுஷ கட்டுப்பாடுகளை உடைத்து நீர் என்ன செய்ய என்னில் விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆம், நம்ம ஒவ்வொருவருக்கும் ரெஸ்ட்ரிக்டட் அந்த ஏரியா இருக்கு. ஒவ்வொருவரும் இது வரைக்கும் செய்யலாம், இதற்கு மேல என்னால செய்ய முடியாது. இதுவரையும் நான் காரியங்களை சகித்தேன், இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது. இப்படி ஒரு ஒரு எல்லை இருக்கு, ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையை யாபேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீர் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த எல்லையை நீர் என்ன பெரிதாக்கும்படி இறங்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கை இறங்கும், நீர் சந்தி. நிறைய இமோஷனல் கண்ட்ரோல், உணர்ச்சி பூர்வமான அநேக கட்டுப்பாடுகள் நம்ம மேல வருட கணக்கா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. எவ்வளவு காலம்தான் சகிப்பதோ? கர்த்தர் மாத்திரம் இந்த மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லையை உடைத்து போட வல்லமை உள்ளவர். அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த யாபேஸ் ஞானமா ஜெபம் பண்ணார், என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் முதல் காரியம். சில நேரம் இந்த படிக்கிற காலத்துல தலைகீழ நின்று படிச்சாலும் அதே மார்க் தான் வரும். மேபி யுவர் டெரிட்டரி, யுவர் பவுண்டரி, என்ன படிச்சாலும் இதுக்குன்னு செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸாமுக்கு படிக்காம போய் எடுத்தாலும் அதே 40 மார்க். அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? நான் 2-3 தடவை அப்படி அனுபவிச்சிருக்கேன். நமக்கு இதே ரேங்க் தானே வருது, இதே மார்க் தானே வருது. ஏன் வாழ்நாள்ல நான் ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல. அதாவது படிக்கிற ஸ்கூல்ல இதுல படிக்கிற நேரத்துல அது ரொம்ப கீழேயும் போனது கிடையாது. இது எடுத்ததே நான் போர் அடிக்கும். இதுல என்னத்தை படிச்சு என்னத்தை பண்ண, வர்ற மார்க் தான் வரும். டீச்சர் வச்சிருப்பாங்க போல, மூஞ்சிக்கு ஒரு மார்க்கு, இந்த பேருக்கு ஒரு மார்க்குன்னு அப்படி வச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதேதான் வரும். எல்லை என்னத்தை உழைச்சாலும், ஓவர் டைம் பார்த்தாலும், என்னன்னாலும் அதே ரேஞ்சில தான் இருக்கா. பினான்சியல் இதுல ஒரு எல்லை ஏதோ ஒண்ணு இருக்கு. இதை யார் மாத்த முடியும் தெரியுமா? இதை யார் உடைக்க முடியும் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவராகிய சிருஷ்டிகராகிய கர்த்தர் உடைக்க முடியும். யாபேஸ் ஜெபித்தான், நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. பிரேக் தட் பவுண்டரி, பிரேக் தட் பேரியர் லார்ட். நான் ரொம்ப நாள் போர் அடிச்சு போச்சு, அதே எல்லையில உருண்டு 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 என் எல்லையை விசாலமாக்கும், எல்லையை விசாலமாக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். கேட்டு பாருங்க. கர்த்தருக்கு கர்த்தர் இறங்கி செயல்பட்டால், கர்த்தர் இறங்கி கிரியை செய்தால் சர்வ வல்லவராலே ஆகும், சர்வ வல்லவராலே ஆகும். அடுத்து அது மாத்திரம் இல்ல, அவருக்கு அந்த எல்லையினுடைய விசாலத்துல அவர் சந்திச்ச ஒரு விஷயம், நீங்க எடுத்த எடுப்பிலேயே அந்த 9ஆம் வசனத்துல அவரை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆங்கிலத்துல அமாங் பிரதர்ஸ், சகோதரர்கள் மத்தியிலே கனம் பெற்றவனாய் இருந்தான். இந்த உலகம் கொடுக்கிற கனம் பொதுவா பார்த்துக்கங்க, இந்த சந்ததி ஒரு மாதிரி இந்த கனப்படுத்துறது இதுகெல்லாம் குறைஞ்சு போன சந்ததி. கனப்படுத்துறது ஒரு காலத்துல நான் ஆச்சரியப்படுங்க, இன்னைக்கும் ஞாபகத்துல இருக்கு, மெமரியில இருக்கு.
அவங்க இந்த திருநெல்வேலியில சின்ன பிள்ளைங்களா நாங்க திருநெல்வேலிக்கு போயிருந்த போது ஒரு பஸ்ல நினைக்கிறேன், ஒரு டவுன் பஸ்ல ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு, ஒரு வயசானவரை கூப்பிட்டு, வாருமையா பெரியவரே அப்படி 2 தடவை கூப்பிட்டு அந்த சீட்டை கொடுத்தார், உட்கார சொன்னார். அந்த கூப்பிடுற முறையே எனக்கு ரொம்ப பயங்கர மரியாதை இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த ஊர்ல நல்ல மரியாதை கொடுக்குறாங்களே. இப்ப அங்கேயும் கூட மாறி போயிடுச்சா என்னன்னு தெரியல. வாருமையா பெரியவரே அப்படி கூப்பிட்டார். வாருமையா அப்படி கூப்பிட்டார். அதே இது மதுரையில எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா அந்த நேரம்? இந்த வருது வார்த்தை, அந்த மதுரையில அப்படி கூப்பிடுவாங்க அந்த நேரத்துல. இந்தா பெருசு எப்படின்னுவாங்க. இடம் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாலுமே இந்த பேச்சுல முதற்கொண்டு இந்த கனப்படுத்துதல், அந்த இது பைபிள் படி பெற்றோர் அதற்குரிய கணம். இது எங்கேயோ மறைஞ்சு வச்சு ஒரு சிசிடிவி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் மனசுல வச்சுக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய கணம், அதற்கு நிச்சயம் கர்த்தர் பதிலளிப்பார். அதற்கு நிச்சயம் கர்த்தர் பதிலளிப்பார். பெற்றோர் இந்த லிஸ்ட்ல வேதம் சொல்கிறதுபடி ஊழியர், தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருக்கிற மனுஷன், அவரை எப்படி கனப்படுத்துறீங்களோ அதை கர்த்தர் தன்னை கனப்படுத்துறதா அவர் இது பண்றார். பைபிள்ல நிறைய இடம் அந்த மாடலை நம்ம பார்க்கலாம். ராஜாக்களை பொறுத்த வகையிலேயே இந்த சவுலும் சாமுவேலும் அவங்க பேசிக்கிறது, தாவீது சாமுவேலை நடத்தின விதம், எப்படி தேவ மனிதர்களை நடத்தினதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கணம் என்னன்றது உங்களுக்கு புரியும். அடுத்தது இயல்பாவே மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுது. வேதம் அப்படித்தான். நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். சர்ச்சில் அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் பைபிள் ஸ்டடியில் இருக்கிற சில நேரங்களில் அதை செய்வேன். மூத்தவங்க வந்தாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சு அவங்களை விஷ் பண்ணுறது, எந்திரிச்சு அவங்கள போகிறேன்னு சொல்கிறாங்க, எந்திரிச்சு விஷ் பண்ணுறது. பைபிள் சொல்றது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருக்குதல். போயிருச்சு அப்படியே காலங்கள் கடந்து இந்த விதமான பழக்கம் கனப்படுத்துதல் என்பது. இதையும் தாண்டி சிலரை ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் கனப்படுத்த தெரிந்து கொள்ளுவார். தாவீத மாதிரி. தாவீது 8ஆவதானவன். ஆனா சரியா கவனிச்சீங்கன்னா அந்த மொத்த குடும்பத்திலும் கனப்படுத்தப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. இந்த யாபேசும் அப்படித்தான். இவர் எத்தனாவது ஆளுன்னு தெரியாது, மொத்த குடும்பத்திலும் கனப்படுத்தப்பட்ட மனுஷன். யாக்கோபு இளையவன், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கனப்படுத்தப்பட்டவன். இந்த கர்த்தர் கனப்படுத்துகிற மனுஷன் என்று வரும்போது அது மூத்தவனா இளையவனா எல்லாம் கிடையாது. யார் கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 8ஆவதா இருந்தா கூட உங்க மேல கர்த்தருடைய கண்ணு விழுந்துச்சுன்னா, உங்க மேல கர்த்தருடைய கை இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்? அங்க சகோதரர்களுக்கு நடுவே பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம். இவருடைய அனுபவம். அவர் சத்துருக்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு போட்டியா இருக்கிற நிறைய பங்காளிகள், அவங்கள சொல்லி அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தீமை செய்கிறவங்களா இல்லை, எல்லாம் கூட இருக்கிறவங்க. சில நேரங்கள் ஆண்டவர் சொன்னார்ல, வீட்டாருல கனப்படுத்தப்படுறதுல தீர்க்கதரிசி அப்படின்ற மாதிரி அவரே அனுபவிச்சிருக்காரு. அதை ஊரெல்லாம் அவர் பின்னால போச்சு. சொந்த சகோதரர்கள் மரிச்சதுக்கு அப்புறம் தான் ஏற்றுக்கொண்டார். அவருடைய மரணத்துக்கு அப்புறம், உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றுக்கொண்டார். அத மாதிரி வித்தியாசங்கள் இருக்கலாம். நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தீங்கன்னா, ஐயோ நீங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் மூத்தவன் இல்லையே, இல்லை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற அவருடைய கை மேலே வைக்கப்பட்ட மனுஷனா இருந்தா போதும். அல்லேலூயா. நான் நம்புறேன் உங்க எல்லார் மேலையும் கனப்படுத்துகிற, உயர்த்துகிற கர்த்தருடைய கரம் எல்லார் மேலே, எல்லா சிரசிலும் இருக்கிறது. அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். குவாலிட்டி அதுதான், குவாலிஃபிகேஷன் அதுதான். அவரையும் அவருடைய நாமத்தையும் அறிந்திருத்தல். கர்த்தரால் உண்டாகிற கணம், கர்த்தரால் உண்டாகிற கணம்.
தெய்வ பிள்ளைகள், நாமும் இந்த உலகத்தின் போக்குக்கு அது மோல்டு பண்ண நாம இது பண்ண வேண்டாம். நீங்க டீச்சர்ஸ்ல இருந்து துவங்குங்க. டீச்சர்ஸுக்கெல்லாம் பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, பல காரியங்கள்ல வித்தியாசமா மரியாதை குறைச்சலா கேலி பேசுறது, அப்படிப்பட்ட இல்ல, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க வித்தியாசமானவர், தனித்து நில்லுங்க. நான் வசனத்தை பின்பற்றுகிற பிள்ளை, நான் இதுல தலையிடம். நீங்க ஒரு தடவை நீங்க தீர்மானிச்சு பாருங்க, விலகி நின்னு பாருங்க. அப்ப தெரியும், இந்த உலகம் அவர்களை மோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் என்னை வணைய என் தேவ கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு வித்தியாசம் புரியும். வித்தியாசம். அந்த நேரத்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட்ல நீங்க கலந்துக்கிடாம இருந்த மாதிரி இருக்கும். சிரிப்புல நீங்க கலந்துக்கிடாத மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் விலகி நின்னு பாருங்க, கர்த்தர் உங்க மேல கைய வச்சு ஒன்னொன்னா உங்களுக்கானவைகளை வணைந்து கொண்டிருக்கிறதை நீங்க உணர்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உயிருள்ள மீன் தண்ணீரோட போகாது, தண்ணீர் நீரோட்டத்துல போகாது, எதிர்த்து போகணும். நான் வசனத்தில் பின்பற்றுகிற பிள்ளை, நான் வசனத்தின்படி வாழ்கிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரால் உண்டாகிற கனம். மூன்றாவதாக அவர் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறார். அவர் அந்த முக்கியமான அந்த ஜெபத்தில் முக்கியமான ஒரு விஷயம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். Keep me from evil. Keep me from evil. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன கரெக்ஷன் நான் அதை நினைக்கிறேன். ஆங்கிலத்துல கீப் மீ ஃப்ரம் ஈவில்னு இருக்கு. இத தீங்கு என்று சொன்னதுக்கு பதிலா தீமை என்று சொல்லலாம், தீமை என்றும் சொல்லலாம். தமிழ்ல அப்படி வந்திருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மனுஷன் யாபேஸ் தன்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள, he prayed to God that I want to live the life of blamelessness. குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை, குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆகவே என்னை தீமைகளிலிருந்து விலக்கி காத்தருளும், பொல்லாங்கிலிருந்து விலக்கி காத்தருளும். தீமைக்கு என்னை எங்களை விலக்கி ரட்சியும்னு சொல்லி பரமண்டலங்களின் ஜெபத்துல ஆண்டவர் சொல்றாருல, அந்த வார்த்தை. நாம என்ன நினைக்கிறோம்? தீங்குன்னா என்ன நினைச்சிரோம்னா வரும் ஆபத்து, அதுக்கு பேரும் தீமைதான் அல்லது தீங்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த மீனிங் வந்துருது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இவரு சேஃப்டிக்காக ஜெபம் பண்றாரு, தீங்கு வராதபடிக்கு, ஆபத்துகள் எதுவும் வராதபடிக்கு அதுக்கு என்ன காத்துக்கிடும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. இல்ல இல்ல, அவர் கேட்கிறது என்னில் தீமை இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும், என்னில் தீமை இல்லாதபடி காத்துக்கொள். என் பேச்சில் தீமை இருக்கக்கூடாது, என் பேச்சில் தீமை இருக்கக்கூடாது, என் செயலில் தீமை இருக்கக்கூடாது. ரெண்டு விஷயம் இந்த காரியத்துல. ஒன்று, ஆண்டவரே எனக்கு தீமை வரக்கூடாது, பிறரால் எனக்கு தீமை வரக்கூடாது, என்னால் பிறருக்கு தீமை வரக்கூடாது. ரெண்டும் அதுல இருக்குது. நிறைய நேரம் ரொம்ப வெரி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். எதுக்கு? எனக்கு தீமை வரக்கூடாது, எனக்கு தீமை வரக்கூடாது. உலகம் பொல்லாத உலகங்க, பொல்லாத உலகம். பக்கத்துல வேஷ்டி கட்டி வெள்ளச்சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவருக்கு பேனா எழுதலன்னு சட்டுன்னு தெளிச்சிட்டு பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு முறைச்சிட்டு. இவர் கூலா, அது கூட பரவாயில்ல, கூட சொல்றாரு, தெரிச்சிருச்சா, பற்றுச்சா, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் தொடர்ந்து. நம்மால பிறருக்கு தீமை வரக்கூடாது. ஜன்னலை திறந்து கையை கழுவிட்டு மூஞ்செல்லாம் ஈரத்தோட ஒருத்தர் வந்து சத்தம் போடுறாரு, யாரையா தண்ணி ஊத்துறாரு? ஓ, ஜன்னல் திறந்து வச்சு உட்கார்ந்து இருந்தீங்களா? இதாங்க இந்த உலகம். இந்த உலகம் நான் என்னவோ செய்வேன், நீ உன்னை காப்பாத்திக்கோன்ன மாதிரி கவலையே படுறதில்ல. நம்ம பேச்சு யார காயப்படுத்துது கவலையே படுறதில்ல. நம்ம செயலை எப்படி ரியாக்ட் பண்ணுதாங்க கவலையே படுறது. எவ்வளவு உரிமை நமக்கு இருக்குதோ, நாம் காயப்படக்கூடாது, நாம் தீமையை சந்திக்க கூடாது, பிறரால் உண்டாகிற தீமை எவ்வளவு உரிமை நமக்கு இருக்குதோ அதே போல உரிமை
என்னால பிறர் காயப்படக்கூடாது, நான் பிறருக்கும் தீமை செய்து விடக்கூடாது. சில நேரம் அறிந்து தீமை நடக்குது, சில நேரம் நாம் அறியாமல். அதான் சொல்றேன், இந்த இங்கு தெளிச்சதெல்லாம் அதற்கு அந்த கோஷ்டி. அந்த அறியாமல் செய்யப்பட்ட தீமைக்கும் சரியா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும். சில செயல்களுடைய செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, தொடர் வினைகள் இருக்கு, அதோட முடிஞ்சு போறதல்ல. எந்த ஒரு செயலுக்கும் இந்த தொடர் வினை இருக்கு, அதை நமக்கு தெரியறது இல்லை, நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்பவுமே சிந்திச்சு கொஞ்சம், நான் தண்ணியை ஊத்திட்டேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் எல்ஸ் கம், நான் கழுவி ஊத்திட்டேன் ஜன்னலை திறந்து, ஐயோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஈரத்தோட வந்து நிக்கிறாரே, அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, ரெஸ்பாண்டும் பண்றதே கிடையாது. இல்லை, அப்படி வேண்டாம். நம்ம வார்த்தைகள் எதையும் பேசி இல்லை, பேசி அதனுடைய விளைவுகளை குறித்து ஃபீல், என்னுடைய காரியங்களை குறித்து. இவர் ரொம்ப அழகா ஒரு ஜெபம் பண்றாரு, என்ன ஒரு குற்றமில்லாதவனா உத்தமனா என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த இடத்துல தன்னுடைய சேஃப்டியை மட்டும் பார்க்கல, ஒரு பிளேம்லெஸ் லைஃப், குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. யாபேஸ் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம், வணையப்பட்ட பாத்திரம். இந்த வணையப்பட்ட மனுஷன் நிச்சயமாய் தனக்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அவன் இருக்கிற சமூகத்தில் உன் சகோதரர்களுக்கு, தம்பி சொல்லும்போது சொன்னாரு 10 பேர்னு சொல்லி நம்பர் சொல்லி கரெக்டா சொல்றாரு. எல்லைகள் பெருசா இருக்கும், அந்த எல்லை பெரிய 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 எல்லையா எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு பேருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் அப்படி வைப்பாராக, கர்த்தர் அப்படி வைப்பார். உங்க குடும்பங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமா வைப்பாராக, உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களை ஆசீர்வாதம், உங்க ஊருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். நாம தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், தெரியாது, அநேகருக்கு தெரியும். உங்களை அந்த எல்லை எவ்வளவு தூரம் போயிருக்கோ அவ்வளவு எல்லைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அப்படிப்பட்ட அழைப்பு தான் உங்க மேல இருக்கு. இது வரைக்கும் நான் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதம் ஆக்கணும்னு ஜெபம் பண்றேன். யாபேஸோட சேர்ந்து உங்களையும் அப்படிதான் ஆக்குவார். ஹல்லேலூயா. யாபேஸ போல ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய், தன்னை கர்த்தர் உருவாக்க ஒப்பு கொடுத்த மனுஷனாய் நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, கர்த்தருடைய விரல் பட்டா போதுங்க, அவருடைய விரலுக்கு ஒப்பு கொடுத்தா போதும், அவர் உங்களை ஆசீர்வாதமா கனப்படுத்துவார். சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் எல்லை ஆசீர்வதித்தார், தீமை இல்லாதபடி பாதுகாத்தார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ். நன்றி இயேசு ராஜா. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி வாழ, அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நான் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களை குறித்து உயர்வாய் நினைக்கிற, நன்மையாய் நினைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல யாராகிலும் என்னை உயர்த்துறதுக்கு யாரும் இல்லை, என்னை தூக்கி பிடிக்க யாரும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி யாபேஸ் மூலமாய் சொல்லப்படுகிறது. உன்னை உயர்த்துகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்க மேல நினைவா இருக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது இயேசுவின் கரத்தினால் அந்தந்த தேவை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அந்தந்த தேவை பெற்றிடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவில்லை, சொந்தமாயும்மை சார்ந்திடுவே. ஒன்று
குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நாளிலே உங்க சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக வந்திருக்கிறோம். பலப்படுத்துகிறவர், இந்த வசனத்தால் எங்களை பலப்படுத்தி அருளும். யாபேசை தூக்கி எடுத்த தெய்வம், துக்கத்தின் உளையிலிருந்து தூக்கிவிட்டு மகிழ்ச்சிக்குரிய மனுஷனாய், ஆசீர்வாதத்திற்குரிய மனுஷனாய், பிறருடைய மகிழ்ச்சிக்கும் காரணராய் இருக்கக்கூடிய மனுஷனாய் உயர்த்தின தெய்வமே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களையும் கண்ணோக்கி பாரும். நாங்கள் கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற தோல்விகளை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் இருதயங்களில் சுமந்து கொண்டிருக்கிற வேதனைகளை அறிந்திருக்கிறீர். தேவனே இரக்கம் செய்தருளும், தேவனே இரக்கம் செய்தருளும் என்று கேட்கிறோம். ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதம், எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியின் கருவிகளாய் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய உருவாக்குதலின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுவீர் ஆண்டவரே. எங்கள் எல்லைகளை, கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து எங்களை விசாலமாக்குவீர் ஆண்டவரே. நாங்கள் நெருக்கப்பட்டது போதும் ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லி பாடி துதிக்க பண்ணுவீரப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். ஒரு தீமை இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கட்டும் எங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் தீமைகள் இல்லாத ஒரு உத்தம வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தாரும். கிருபையினால் நிரப்பும், ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிறதான எங்களுக்கு அன்பான பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இவ்வண்ணமான யாபேசின் ஆசீர்வாதத்தை அவர்களும் சுதந்தரிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.